எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான மீல் காம்போ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பிரியாணிஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஆலூ தம் பிரியாணி. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிபியும் பார்க்க போகிறோம். அதுதாங்க மஷ்ரூம் 65. ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தம் பிரியாணிக்கு 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 2 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்கி பேனில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 200 கிராம் பேபி உருளையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேபி உருளையை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வேக வச்ச பேபி உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா வறுக்கணும். உருளைக்கிழங்கு நல்ல கோல்டன் கலர் ஆன பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்த உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்தது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அரிசி வேக வைக்கும்போது இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வாசனமாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வேகும்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். அரிசி முக்கால்வாசி வெந்த பிறகு வடிகட்டி தனியாக எடுத்து வைக்கணும். கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து சூடான பாலில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது பிரியாணிக்கு ஒரு மசாலா செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்ல மையாக அரைக்கணும். அடுத்தது ஒரு பெரிய கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதில் 4 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் கழித்து பச்சை வாடெல்லாம் போயாச்சு. இப்போ இதில் வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் பாதி வறுத்த வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. வேக வச்ச பாஸ்மதி ரைஸை உருளைக்கிழங்கு மேலே போட்டு நல்லா சமமாக்கணும். ரைஸ் மேலே குங்குமப்பூ பால் போட்டு மீதி இருக்கிற வறுத்த வெங்காயத்தையும் போட்டு
கடாயை மூடி ஒரு 8 நிமிஷம் தம்மில் வைக்கணும். 8 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அருமையான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி தயாராக இருக்குது. இது அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. மஷ்ரூம் 65 செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு கரைச்சி வச்சாச்சு. இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இது சுத்தமாக கழுவி மண் இல்லாமல் நீங்கள் இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் மஷ்ரூம்ஸ் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பாதியாகவும் நறுக்கி போட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸ் போட்டு நல்ல மாவில் கோட்டான பிறகு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவில் நல்லா ஊறணும். 15 நிமிஷம் கழித்து இப்போ மஷ்ரூம்ஸை பொரிக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே மாவில் ஊற வச்ச காளான் எடுத்து ஒன்று எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். காளான் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அருமையான மஷ்ரூம் 65 தயாராக இருக்குது. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். வாவ், சூப்பரான ஆலு தம் பிரியாணியும் மஷ்ரூம் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ வீட்டில் வந்து மற்ற காய்கறி இல்லைன்னா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வச்சே நீங்கள் வந்து இந்த பிரியாணி செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டார்டர் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் 65 குயிக்காக செய்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டார்டர் கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.